ஆண்டவனே, என் பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியலையே. நம்ம சொல்றது எங்க கேக்குறாங்க? சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து செல்லாதுன்னு சொல்றேனே. சின்ன பிள்ளை பேச்ச கேட்காதீங்கன்னு சொன்னா கேட்கறது இல்ல. உங்க இஷ்டத்துக்கு தானே ஆடுறீங்க. பெரிய மனுஷனு எதுக்கு நான் வீட்டுல இருக்கேன், எதுக்கு நான் சொல்றேன்? தனியா விட வேணாம்னு சொன்னா கேட்கணும். இஷ்டத்துக்கு ஆடினா அப்புறம் அப்படித்தான். அத்தனை தடவை உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன், வீட்டுல இருந்து பிள்ளைய பாத்துக்கணும். இல்ல என்னை கூப்பிட்டுருக்காங்க, சொந்த மந்தத்துக்கு நான் வரணும் வைக்கணும்னு ஆடிக்கிட்டு வந்தேன். இந்நேரத்துக்கு நீ இருந்திருந்தா நாங்க இந்நேரத்துக்கு இதோ பாதுகாப்பா பிள்ளை இருக்குன்றே இருந்திருப்போம்ல. இன்னைக்கு அவங்களும் வரலன்னா பிள்ளைக்கு என்ன ஆயிருக்கும்? எனக்கே விடன்னு நடுங்குது. எதுலையாவது விட்டுப்படுவோனோ என்னவோன்னு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எங்கிட்டாவது ஓரமா வண்டியை நிறுத்துங்கங்க. வண்டிக்கு டிரைவர் கேட்டாலும் ஒரு டிரைவர் பயலும் கிடைக்கவும் இல்லை. நிறுத்தியாவது போகலாம். ஆமா, பிள்ளைக்கு இப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் நிறுத்தி ஓட்டுவ நிறுத்தி. ஐயோ ஆண்டவனே, என் பிள்ளைக்கு தான் இப்படி ஒரு இது வரணுமா? இதுக்குத்தான் சொன்னேன். ஒத்த பிள்ளை வேணாம், 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க பெத்துக்கங்கன்னு சொன்ன கேட்குறீங்களா? ஒன்று இல்லைனாலும் ஒன்று இருக்குன்னு. ஒன்றுன்னு பெற்று வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்றுனா என்ன பண்ணுறது? பெரியவங்க சொல்றது கேட்கறதே இல்லை, இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. இந்த நேரத்தில் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அது தேவை உள்ள பேச்சா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாண்டி, நான் பேசுறது சரிதான். நான் பேசுறது என்ன தப்பு இருக்குது? 2 பிள்ளைங்களாலும் பெற்றுக்கங்கன்னு சொன்னதுக்கு கேட்கவே இல்லை. ஏதோ ஒன்று கிடக்க ஒன்றா இருந்தா என்ன பண்றது? கொஞ்ச நேரம் கம்முன்னு வாங்கத்த. ஏத்த நீங்க வேற பெற்றதான் பெற்று போட்டேன். ஒரு பையனையாவது பெற்றிருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்தியும் பார்த்துக்கிறதுக்கு. இப்படி எதுவும் இல்லாம பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிட்டு நாளை பின்ன ஒரு கட்டி கொடுத்துட்டோம்னா நமக்கு சொத்தெல்லாம் வேற பக்கம் போயிடும். என்னத்த சொல்றது? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுறியா இல்ல நீ தெரியாம பேசுறியா? கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருமா. அந்த பிள்ளைக்கு அப்படி ஆயிப்போச்சுன்னு நாங்க அந்த பதட்டத்துல இருக்கோம். இதுல நீ வேற தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருப்ப. எதுவும் பேச விடாதீங்க, நீங்களே முடிவெடுங்க. அழாத மஞ்சுளா, அப்ப எதுக்கு நீ அழுவுற? எப்படிங்க அவர் என்னை பத்தி அப்படி சொல்லலாம்? நான் சோத்துல ஏதாவது கலந்தேன்னு நான் ஒரு காலம் அப்படி யோசிச்சது கூட கிடையாதுங்க. அவங்க முந்தானேத்து என்ன பேசும்போது கூட எனக்கு அம்பிட்டு கஷ்டமா இருந்துச்சுங்க. எப்படி இவங்க வாய்க்கு வந்தபடி என்ன பேசுறாங்கன்னு. அதுக்குன்னு அவங்களுக்கு வார்த்தையால தான் பதில் சொல்லணும்னு நினைச்சேனே தவிர அவங்களுக்கு எதையும் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு எடுக்கணும்னு நினைச்சதே இல்லைங்க. என் அப்பா அம்மா என்னை ஒன்றும் அப்படி வளர்க்கலைங்க. இங்க பாரு, நாங்க யாருமே உன்னை தப்பா நினைக்கல. அவரு ஏதோ உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசிட்டு போறான். அதுவும் இல்லாம அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. புது பொண்டாட்டி வந்த ஜோர்ல அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. உனக்காக நான் இருக்கேன். உனக்கு எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சரியா? இல்லைங்க, எனக்கு மனசே கேட்கலங்க. இந்த அமுதாவை நான் இங்கே இருக்கும்போது நல்லா தானேங்க பார்த்துக்கிட்டேன். என்னைக்காவது அவளை நான் தப்பாக ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்பேன்னா? என் வீட்டில் நான் ஒரு வேலை கூட செஞ்சது கிடையாது. அதுக்கு வேலைக்கு ஆள் இருக்கு. அப்படி இருந்தோம் இந்த வீட்டில் நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருக்கேனே இல்லையா? உங்கள் அம்மாவை கூட உட்கார வச்சுட்டு வீடு கூட்டுறதா இருக்கட்டும், வீட்டு வேலை பார்க்குறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவி சோறு குழம்பு பார்க்குறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருக்கேங்க. என் வீட்டில் அம்பிட்டு சொகுசாக இருந்துட்டோம். நான் இங்கே வந்து இவ்வளவு செஞ்சுருக்கேன் இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படிங்க அவங்க அப்படி பேசலாம்? இங்கே பாரு, நெருப்புன்னு சொன்னவனையும் என்ன சுற்றுவா போகுது. அவங்களாம் அவங்க குணம் தெரிஞ்சிருச்சுல. இனி அதுக்கேற்றப்பல நம்ம விலகி இருந்துப்போம், சரியா? உனக்காக நான் இருக்கேன். நான் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிருக்கான்ல, செக்கப் பண்ணுறேன் அப்படின்னு போய் செக்கப் பண்ணிட்டு வரட்டும். வந்தால் தெரிஞ்சிருமில்ல நம்ம ஏதோ கலந்துருக்கோமா இல்லையான்னு. இந்த காலத்தில் நல்லதுக்கு காலமே இல்லைன்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாங்க அந்த படுபாவி. அதுவும் இவளும் பார்த்தீங்களாங்க, கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம உங்களை எவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு. அவனும் அவ்வளோ இதாக பேசுகிறான். இதுக்கு தான் சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது உதவினா எங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, இல்லை நீ என்கிட்ட கேளுங்க, நான் செய்கிறேன்னு. அதை விட்டுட்டு அவன்லாம் ஒரு ஆள்னு சொல்லி அவனுக்காக நீங்கள் போய் இது பண்ணதுக்கு இன்னைக்கு அவன் தான் என்னமோ உங்களுக்கு தொழில் வைக்கிறதுக்கு எல்லாம் பண்ண மாதிரி எப்படி பேசுகிறான்? இதில் நமக்கு தேவையா? அதை சொல்லு. என் புத்தியை நான் என் காலில் போட்டு செருப்படுத்தே அடிச்சுக்கணும்னு நல்லா புரிய வச்சுட்டான். இனிமே அவன்கிட்ட எந்த ஒட்டு உரம் வச்சுக்க போகிறேன். ஏதோ என் தங்கச்சி வாழ்க்கைக்காக தான்
அவன்கிட்ட பேசிக்கிட்டு தெரிஞ்சேன். அவளே என்னை தூக்கி வீசி பேசும்போது இனி அவனை பற்றி என்னத்தை சொல்கிறது? அதுவும் இல்லாமல் அவன் ஒரு சுயநலவாதின்னு எனக்கு அப்பயே தெரியும். எப்போ அந்த வீட்டில் வேலை செஞ்சவனோட ஓடி போனாலோ அப்பயே எனக்கு தெரியும் அவள் எப்படியாப்பட்டவன்னு. என்ன பண்ணுறது, எங்கள் அப்பாவுக்காக பொறுத்து போனேன். கடைசியில் எல்லார் தலையிலும் மிளகா அரைச்சிட்டு போயிட்டா. அது என்னமோ அவளுக்கு ஒரு வாழ்வு வந்துச்சுன்னா அடுத்தவங்களை தூக்கி கணங்காக்கிறதே வேலையாக போச்சு. விடு, அதுக்கேற்றது கூலியை கடவுள் கொடுக்காமையா இருக்க போகிறான். நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது, நம்ம எந்த தப்பும் பண்ணலை. கடவுள் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணணுமா இல்லையான்னு. அவன் அதுக்கேற்ற தண்டனையை கொடுப்பான். நீ எதை பற்றி யோசிக்காத, சரியா? இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லு, நம்ம பாட்டுக்கு வீடை காலி பண்ணிட்டு போயிடுவோம். உன்னோடு வாழ்வது ஆனந்தமே, ஒவ்வொரு பொழுதிலும் தீர்ம்பமே, யாக மாதவம் நீயே. டேய் வந்து சாமி கும்பிடுறானா வராம உட்காந்துட்டு இருக்க. எனக்கு பதிலாக தான் நீ கும்பிடுறல, அது போதாதான்? நான் சாப்பிட்டா உனக்கு வயிறு நிறைஞ்சிருமா? நீ சாப்பிட்டா தானே நிறையும். நீ சாப்பிட்டா எனக்கு நிறையும். ம் ஆமா, என்னில் பாதி நீ, உன்னில் பாதி நான். அப்படி இருக்கும்போது நீ சாப்பிட்டா எனக்கு நிறைய தானே செய்யும். குத்தி போடுவேன் பார்த்துக்கோ. ஏய் லூசு, பிரார்த்தனை பண்ணணும்னா என்ன பண்ணியிருப்ப? நீ நானும் ஒன்று சேரணும் அப்படித்தானே வேண்டியிருப்ப. அதே தான் நானும் வேண்ட போறேன். சாமி எல்லாரோட வரத்தையும் கேட்கறதுக்கு பாவம் இல்லையா அவரு? ஒரு விவசாயி கேட்பாரு எனக்கு நல்ல மழை வரணும்னு, ஒரு உப்புக்காரன் கேட்பான் மழையே வரக்கூடாதுன்னு. சாமி யார் பக்கம் தான் செவிசாய்க்கும் சொல்லு பார்ப்போம். அதனாலதான் நம்ம கடவுளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு பதிலாக நீ வேண்டலாம், அது போதுன்னு விட்டுட்டேன். டேய் சத்தியமா சொல்றேன்டா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுடா. சாமி எல்லாம் கும்பிட்டியா? சாமி கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன், நீ சொன்னதை தான் சொன்னேன். ஜஸ்ட் 3 months தான். 3 months முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவே, நம்ம ரூட்ல இருக்க எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம வழியில வர முடியாது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, என்ன நேற்று ஒரு செம்ம காமெடி நடந்துச்சு தெரியுமா வீட்டில்? காமெடியா? அதான் ஊர்ல இருந்து என் சொட்ட மாமா நாரும் என் மாமி யாரும் வந்திருந்தாங்களா? வந்திருந்தாங்க. சரி இவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு சொல்லி கறி எடுத்து ஆக்குவோன்னு சொல்லி ஆக்குனா நல்லா மூக்கு மட்டும் தின்னுபிட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இவங்க கிளம்புவாங்கன்னு பார்த்தா கிளம்பலையேன்னு எனக்கு மண்டவலி. சரி அதோட ரூமுக்கு போயிட்டேன். எங்கள் அப்பா அதான் உன் மாமா நாரு எந்த நேரத்தில் வந்தாருன்னு தெரியல. ராத்திரி வந்தோன்னே இவங்களை பார்த்தோன்னே மண்டைக்கு சூடேறி இருக்கும் போல இருக்கு. அந்த வேகத்தில் எட்டி உதச்சி அவங்கள சரியான பிரச்சனை பண்ணி ராத்திரியே ஊரை விட்டே வீட்டை விட்டே தொட்டி விட்டாரு. ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சா? நீ எதுவும் கேட்கலையா? ஆட நான் ராத்திரி உன்னை நினைச்சிட்டு தூங்குனதுலையும் இவங்களை நினைச்சிட்டு தூங்குனதுலையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தூங்குனது எனக்கு முழிப்பே தட்டலை. நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு எங்கள் அம்மா தான் அழுதுகிட்டு இந்த மாதிரி சொன்னிச்சு. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஐயோ என்னத்தை சொல்றதுன்னே தெரியலையே அப்படின்னு ஆயிடுச்சு. 1000 தான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை அப்படி எட்டி உதைச்சு அனுப்பலாமா? அது தப்பு இல்லையா? இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்து எங்கள் அப்பா எட்டி வளைச்சிருந்தாருன்னா அவரை நான் திட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். அவங்கள நானே இப்படா துரத்துறதுன்னு தெரியாம கனவு கண்டுகிட்டு இருந்தேன். கரெக்டான நேரமாக பார்த்து வந்து துரத்தி விட்டாரா, எனக்கு சந்தோஷம் தாங்கலை. அதுதான் சரி இன்னைக்கு கோயிலுக்கு வந்து நம்ம சாமியை கும்பிடுவோன்னு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனாலும் உனக்கு கொழுப்பு இருக்கு பாரு, ஊறுபட்ட கொழுப்பு. என்ன பண்றது, அப்படியே பிறந்தாச்சு. அப்ப இனிமே நம்ம ரூட்டு கிளியர்ன்ற. அஃப்கோர்ஸ்டா, அஃப்கோர்ஸ். அப்கோர்ஸ் முட்டைக்கோசுன்னு ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிடலாமா? நீயும் நானும் சேர்ந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு அதுங்க வேற போயிருச்சுங்க. நாளைக்கு வேற லவ்வர்ஸ் டே. அதுக்கு முந்தின நாளே நம்ம நல்லா ஜாலியா ஒரு சாப்பாடை போட்டுட்டு நாளைக்கு எங்க போகலாம் எங்க வரலாம்னு முதல்ல டிஸ்கஷனை போடுவோம். ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியம். இந்த வருஷம் லவ்வர்ஸ் டேவை 2 பேரும் லவ்வர்ஸா கொண்டாடுவோம். அடுத்த வருஷம் லவ்வர்ஸ் டேவை நம்ம 2 பேரும் புதுசம் கொண்டாட்டியா தான் கொண்டாடணும். ஓகேவா? ஓகே ஓகே. என்னது நொன்னது கள்ளி? ஐயோ காதை விடுறா. அம்மதா என்னை சாதாரண ஆளுன்னு நினைக்காத. அந்த குடும்பத்துல ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீதான் எங்கம்மான்ற. ஆனா உங்க அம்மா கொஞ்சமாவது பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனுச்சா? அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீ எக்கேடு கிட்ட போனாலும் பரவாயில்லன்னு தெரியுதா? இனிமே அந்த குடும்பத்துக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னைக்கு மட்டும் வாங்குற ரிப்போர்ட்ல அவன் மட்டும் சோத்துல கீத்துல ஏதாவது கலந்துருந்தாலும் தெரிஞ்சதுன்னு வையி, மனுஷனா இருக்க மாட்டேன். உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நான் எப்பயும் இருப்பேன். நான் எவ்வளோ கொடுத்து வச்சவளா இருக்கேன். என் புருஷன் என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்படியாப்பட்டவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். உன்னுடைய நினைப்பில் காலமுள்ள கடக்க நான் தான்
கலைவாணி. வா அமுதா, நீ வா. எனக்காக எப்படி துடிக்கிறாரு. இப்படியாப்பட்டவரை நான் எப்படி பார்த்துக்கணும்? இந்த கடையில் சாப்பிட்டது ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு. என்னத்தை சாப்பிட்டேனே தெரியலப்போ. இந்தா கொஞ்சோண்டு சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வாவே. ஆமா, உங்களுக்கு சுடுதண்ணி தான் இப்ப குறைச்சது. என்னாச்சு? எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறவ? என்ன மறுபடியும் மருமக பிரச்சனை பண்ணிச்சா? என்ன இப்போ அந்த பிள்ளைக்கு என்னதான் பிரச்சனை? நம்ம பிள்ளைக்கு தானே செவனேன்னு இருக்கும். சும்மா இருக்கிறது எதையும் ஒன்று எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணுமா? மருமகன் ஒண்ணும் பண்ணல, மருமகன் தான் பண்ணியிருக்காரு. மருமகனா? என்ன சொல்ற? என்னத்தங்க சொல்றீங்க? நம்ம புள்ள தான் நேற்று வாந்தி எடுத்துட்டு இருக்கா. நம்ம மருமவ தான் வாந்தி எடுத்திருக்கா போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல. அவள் ராத்திரியெல்லாம் வாந்தி எடுத்து இப்போ காலையிலையும் வாந்தி எடுத்துட்டு இருந்திருக்கா. இது நமக்கு தெரியலையாமா? என் பொண்டாட்டி வாந்தி எடுத்திருக்கா வச்சிருக்கா, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா? அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுனது மட்டும் இல்லாமல் நம்ம பையனையும் மருமவளையும் அவளே இவளே வாடா போட அவனை இவனே ரொம்ப பேசிட்டாங்கங்க. என்ன சொல்ற? நீ சொல்றது எதையுமே நம்ப முடியலையே. நான் என்ன பொய்யா சொல்றேன்? பையன் உள்ளதான் இருக்கான், கூப்பிட்டு கேளுங்க. பாரு, ஏற்கனவே நம்ம பிள்ளைக்கு இது 2வது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு நாளை பின்ன அவ வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது? இங்க வாடா. இப்ப எதுக்கு அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை எங்க முதல்ல? உங்க அப்பா வந்திருக்காரு. அந்த மனுஷன் என்னென்ன பேசுறான்னு சொல்லு. அப்பா, அவரை சொல்லி எந்த குத்தமும் இல்லப்பா. நம்ம வீட்டுல நீங்க ஒண்ணு பெத்து போட்டிருக்கீங்களே, அவளை சொல்லணும். ஆத்தடியத்தா பாயா அது என்னமா பேசுறான்? நீங்க தான் அவ பாவம் ஒன்றும் தெரியாத பாப்பான்றீங்க. ஆனா அவ எவ்வளவு கேவலமானவனு இன்னைக்குதான் அம்மாவுக்கே தெரிஞ்சுது. இங்க பாரு, நீ 1னா 9ன்னு சொல்லி பேசுவ. இன்னைக்குமே உங்களுக்கு அவதாங்க வசதி. இவனை பார்த்தாலே உங்களுக்கு அப்படிதான் எரியுது. இவனை அவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? இதுலயும் என்னையும் வாடி பொடி அவளை இவனு பேசி போட்டான் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா எங்க புரிய போகுது? என்னதான் நடந்துச்சு? நல்லா தானே இருந்தாங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது. ஐயோ, நல்லா தானே இருந்தான். இவன் வாந்தி எடுத்தா வச்சாங்க, நமக்கு சொன்னாதானே தெரியும். நம்ம கிட்ட எதையும் சொல்லவில்லை. நம்ம மருமக வாந்தி எடுத்திருக்கா, ஏதோ நல்ல விஷயம் போல இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவளுக்குன்னு சொல்லி தான் நம்ம என்ன பார்க்க மாட்டோம், நம்ம இல்லை வைக்க மாட்டோம்னு சொன்னோமா? எதனாலும் செய்ய தானே செய்வோம். அடுத்த பிள்ளைன்னு நான் என்ன தூக்கி வீச போறேன்? நம்ம பிள்ளை இல்லையா அவ? அப்படி இருக்கும்போது அந்த மாப்பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு உனக்கு அவங்க தானே முக்கியம், நான் முக்கியம் இல்லைல்ல. இதுலேயும் வேற அண்ணன் எப்போ சைவம் தின்ன எப்போ காயும், நான் எப்படா ஓடி போவேன், சொத்தெல்லாம் மொத்தத்தை ஆட்டையை போடலன்னு தானே நீ ஆட்டையை போட்டேன்னு இவனையும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. ஐயோ சாமி, அது வாயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவளுக்கா போய் பாவ முடியும் பார்த்து வீட்டுக்குள்ளே சேர்த்தோன்ற அளவுக்கு பேசி போட்டாங்க. 2 பேரும் என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் விளங்கல. மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மனுஷன், அவர் இப்படி பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. நம்ம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறோம்ப்பா. ஆனா அவங்க கல்லுன்னு நிரூபிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அம்மாவையும் என்னையும் மஞ்சுளாவையும் ரொம்ப கேவலமா பேசிட்டாங்கப்பா. இதுலேயும் வேற அவங்க சாப்பிட்ட சாப்பாடுல இவ தான் எதாவது கலந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. எதனாலும் உங்களெல்லாம் உண்டில் நாக்கிடுவேன் வச்சிருவேன் அப்படி இப்படின்னு இவ்வளோதான பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன? வாயில கொழுக்கடிக்க வச்சிருந்தீங்க. இந்த பையன் ஏதோ பொரியிற மாதிரி பொறப்புற பொறிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு. இதுல இவ ஏன் புருஷன் அவன் ஏன் மண்டாட்டின்னு. ஐயோ ஆண்டவனே, இவெல்லாம் மனுஷியே கிடையாதுன்ற அளவுக்கு பேசிட்டு போயிட்டாங்க. ஐயோ அப்பா, நீங்க மட்டும் இருந்திருந்தீங்க இந்நேரத்துக்கு என்ன ஆயிப்பீங்கன்னு கூட தெரியல. அவங்க வரட்டும்பா, ரிப்போர்ட் வாங்கிட்டு வரட்டும். என் பொண்டாட்டி மட்டும் ஏதாவது கலந்து கொடுத்து தான் அவளுக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னு வைங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன், சரிங்களா? அவள் சொன்னான் இந்த சொத்து பத்து எல்லாமே அவள் போனதுக்கப்புறம் தான் நான் எழுதி வாங்கிக்கிட்டேன்னு. எனக்கு இது எதுவுமே வேண்டாம், என் பொண்டாட்டி போதும், நாங்கள் பார்த்துக்குவோம் எங்களை. வாங்க, நல்லா இருக்கீங்களா? எங்கங்க நல்லா இருக்கிறது? பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கலான்னு பார்த்தா அப்போதான் பெருந்தளவலியே ஆகுது. என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா சொந்த பந்தத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்காதுன்றது சரியா போச்சு. இவளோட நாத்த நார் இருக்காளே, அவ தான் எல்லாத்துக்கும் காரணம். ரொம்ப இதாக பேசுறீங்க, மன வருத்தத்தில் எனக்கு சங்கடமா இருக்கு. முதல்ல உட்காருங்க மேடம். போய் உட்காருப்போம். சரி சொல்லுங்க. நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு நக்கலாக கொஞ்சம் பேசி போட்டோங்க. அவங்க நாத்தனார அதை வஞ்சம் வச்சுக்கிட்டு ராத்திரி சாப்பிட்ற சாப்பாடில் எதையோ கலந்து கொடுத்துட்டா போல இருக்கு என் பொண்டாட்டிக்கு. அவள் வாந்தி எடுத்துக்கிட்டு பெரும் கஷ்டப்பட்டுட்டா. பார்க்கவே சங்கடமாக போச்சு. அதுவும் இல்லாமல் கல்யாணம் 3 நாள் தான் ஆகுது. 3 நாள் தான் ஆகுதா? சரி 3 நாளையில் 30,000 சண்டைன்ற மாதிரி அந்த அளவுக்கு படுத்தி போட்டாங்கங்க. சங்கட்டமாக போச்சு. அதான் பாடி முழுக்க ஒரு ஃபுல் செக்கப் பண்ணணும். ஏதாவது அவங்க கலந்து கொடுத்துட்டாங்களா என்னன்னு பார்க்கணும். அவங்க மட்டும் கலந்து கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களே, உண்டில் நான் ஆக்கிவிடுவேன். அதுக்கு தான் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்தேன். நேற்று ராத்திரிலேருந்து சரியான வாந்தி இப்போ வரைக்கும். கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஏங்க, லேடிஸ் டாக்டராக இருந்தால் பரவாயில்ல,
ஜென்ஸ் டாக்டர்கிட்ட போய் எப்படிங்க? மேம் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உள்ள லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க, உள்ளே போங்க. எங்க பயமா இருக்குங்க, நீங்களும் வாங்குங்க. அமுதா நான் இங்கே தான் இருக்கேம்மா, போயிட்டு வா போ. மேம் அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, உள்ள ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, போங்க. ஃபுல் பாடி செக்கப்புங்க. ஓகேங்க பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க சார், நாங்கள் என்னன்னு பார்த்துக்குறோம். ஹலோ மாப்பிள்ள, எங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தா உங்களை ஆளை காணோம். உங்க அத்தை என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மாப்பிள்ளைங்க, என்னங்க ஆச்சு? யோ உன் பொண்டாட்டி எதுவும் சொல்லலையா? என் வாயை கிண்டாதீங்க சொல்லிட்டேன். என் பொண்டாட்டிய உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நல்லா பண்ணி விட்டீங்களையா? மனுஷங்களையா உன் குடும்பத்தில் உள்ளவங்களாம்? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு உன் குடும்பத்தில் உள்ளவங்க நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன், ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். ரிப்போர்ட் வாங்குறதுக்கு வந்துட்டேன், ஃபுல் பாடி செக்கப் நடந்துகிட்டு இருக்கு. என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது உன் மருமவை கொடுத்துருந்தான்னு தெரிஞ்சுது, மொத்த குடும்பத்தை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன் சொல்லிட்டேன். என்னங்க தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இல்ல அனுப்பிட்டேன், என் பொண்டாட்டியோட ரிப்போர்ட் இப்போ வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் உன் குடும்பத்தை கிளின்னு கிளிக்கிறேன் வந்து. ஐயோ தம்பி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கப்பா. தப்பு சரியெல்லாம் உள்ள போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். பையா போனேன். என்ன இந்த பையன் வாய்க்கு வந்தபடி இப்படி பேசுறாரு? கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி பவ்யமா பேசினாரு, இப்ப அதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா பேசுறாரு. ஐயோ இனி என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்காங்க. இதுல எது உண்மையே புரிய மாட்டேங்குது. ஐயோ ஆண்டவனே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அமுதா டார்லிங், அது ஓகே பேபி, டெல்மிடா. அது அது வந்து சொல்லு பேபி, என்ன என் பொண்டாட்டி எதுவும் சொல்லாம இருக்கா? என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு சொல்லுங்க. அது 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 ஹலோ ஹேமவர்தினி, ரிப்போர்ட் எப்படிமா வந்திருக்கு? வாட்? எங்க நல்லா செக் பண்ணுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? என் பொண்டாட்டி எதுவுமே பேசாம பேரஞ்ச மாதிரி நிக்கிறா, என்னன்னு சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, ரிப்போர்ட் ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. 1 or 2 times ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் இது சாதாரண வாமிட் கிடையாது. சாதாரண வாமிட் கிடையாதுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள படுபவிங்க ஏதோ கலந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. அந்த குடும்பத்தையும் உண்டுல நாக்கிறேன், உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டிடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க, ரிப்போர்ட் இதுதான். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க.